ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பரட்டை கீரையோட பயன்கள் தான். இந்த கீரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் வருதுன்னு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதய நோய்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு. அதாவது பரட்டைக்கீரையை வந்து நீங்கள் தினமும் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது என்னன்னா இதய தசைகள் வந்து வலுப்பெறும். இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரட்டைக்கீரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலி, இந்த மாதிரி இதய சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரட்டைக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி யாராவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த பரட்டைக்கீரையை நீங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க, உணவில் சேர்த்துக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரட்டைக்கீரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய உடல் எடை அதாவது அதிகமாகாத படிக்க குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற அற்புத சக்தி, இயற்கை அந்த இது மருத்துவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இந்த பரட்டைக்கீரை நீங்கள் சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து சீக்கிரமாக விரைவாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரட்டைக்கீரையை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை 2 முறை உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டே வந்தால் உங்களுக்கு உடனே உடல் எடை வந்து குறையும். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். அதாவது பரட்டைக்கீரையை வந்து நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ரத்த அழுத்தம் வந்து குறைபாடுகள் வந்து ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பரட்டைக்கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து ஒரே லெவலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஹை பிபியும் இல்லாமல் லோ பிபி இல்லாமல் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக இருக்கும், நல்லா ஃப்ளோ ஆகிறதுக்கு ரத்தம். இந்த பரட்டைக்கீரை வந்து நம்மளுக்கு நல்ல மருத்துவ பயனாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த பரட்டைக்கீரையை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரே சீராக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய். அதாவது பரட்டைக்கீரையை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு வராமல் இருக்கும். அப்படி சர்க்கரை நோய் பாதிப்பு யாருக்காவது இருந்தால் அவங்கள வந்து அந்த அதிக சர்க்கரை நோயை ஹை லெவலில் கொண்டு போகாமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதே அளவில் வச்சுக்கிறதுக்கு இந்த பரட்டைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை லெவலில் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்களும் வாரத்தில் ஒரு முறை 2 முறை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பரட்டைக்கீரையை நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே பலன் தருது. 5வது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு. பரட்டைக்கீரை பார்த்தீங்கன்னா உடலில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். நம்மளுக்கு தொற்று நோய் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த சீசன் டைம்லலாம் வர நோய்ங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரட்டைக்கீரை நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடல் ஆற்றலை அதிகரித்து நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நம்மளுக்கு வந்து எந்த நோயும் வராமல் தடுக்க இந்த பரட்டைக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 6வது பார்த்தீங்கன்னா குடல் புண்கள். பரட்டைக்கீரை நம்ம சாப்பிட்டே வரும்போது கூட்டு செஞ்சோ இல்லை பொரியல் செய்தோ நீங்கள் சாப்பிட்டே வரும்போது குடல் புண்ணு ஆற்றும் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையும் இது தீர்க்கும். நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, டைஜஷன் ஆகலை, வயிறு ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தீர்க்கும். குடலில் உங்களுக்கே தெரியாமல் புண்ணு ஏற்பட்டு அது நம்ம கவனிக்காத விட்டோம்னா நாளடைவில் அது அல்சர் ஆகி ரொம்ப நம்மளுக்கு வயிறு வலி பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் அந்த குடல் புண்ணை ஆட்டுறதுக்கு இந்த பரட்டைக்கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு கீரை வகை. இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அதனால் நீங்கள் இந்த பரட்டைக்கீரையை வாங்கி வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை உங்கள் உணவு முறையில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நான் சொன்ன இந்த மாதிரி உடல் பிரச்சனைங்க நம்மளுக்கு இருக்கிற இந்த வியாதியெல்லாம் வராமல் தடுக்க இந்த கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா உங்களுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வியாதி யாருக்காவது இருந்தால் அவங்க சாப்பிட்டு பலன் அடிட்டோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.